இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இதை அரை ஸ்பூன் சாப்பிட்டா போதும், இறுகி போன நாள்பட்ட சளி மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்கும். சில பேர் தொடர்ந்து இருமி அதனால வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்படிப்பட்ட தொடர்ச்சியான இருமலை கூட இது குணமாக்கும். காய்ச்சல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதை சரிப்படுத்தும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ தான் சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரும். ஆனால் இப்போ மாசத்துக்கு 2 முறை வந்துடுது. இதுக்கு காரணம் மாறிப்போன உணவு பழக்கம், வாழ்க்கை முறை, சுற்றுச்சூழல் இதெல்லாம் தான். இதை மாதிரி நோய்கள் நம்மளை தாக்காம இருக்கணும்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக்கிக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியை 2 வகையில தான் நாம பெற முடியுங்க. ஒன்று பிறவியிலேயே அமைஞ்ச நோய் எதிர்ப்பு சக்தி, இன்னொன்று நாம சாப்பிட்ற உணவுகளால கிடைக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி. இப்ப இயற்கையான உணவுகள் மூலியமா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகரிச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பவுலை எடுத்துக்குங்க. அதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியை சேர்த்துக்கணும். இந்த சுக்கு பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், சோடியம், இரும்புச்சத்து எல்லாம் அடங்கியிருக்கு. சர்க்கரை நோய் உள்ளவங்களோட ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்க இந்த சுக்கு பொடி உதவுது. இது பாத்தீங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். செரிமான பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது அதிகரிக்கும். சளி, இருமல் இதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற மருத்துவ குணம் இந்த சுக்கு பொடிக்கு இருக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியை இதில் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு பொடியையும் இதில் சேர்த்துப்போம். இதுவும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குங்க. தொண்டை கட்டு, குரல் கம்மல், தொண்டை வலி, தொண்டையில் ஏற்படுற கிருமி தொற்று இது எல்லாத்தையும் போக்குற சக்தி இந்த மிளகுக்கு இருக்கு. காய்ச்சலை கட்டுப்படுத்தவும் இது உதவும். அடுத்ததா 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சள் பொடியையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு இயற்கையான ஆன்டிபயாட்டிக். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது உதவுது. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும். காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாம் வராமல் நம்மளை பாதுகாக்கும். கடைசியாக தேனை ஒரு ஸ்பூனு இதில் சேர்த்துக்கிறோம். நிறைய பேர் தேன் சுவைக்காக சேர்க்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இதில் எண்ணற்ற விட்டமின்கள் இருக்கு. அது மட்டும் இல்லை, தாமிரம், அயோடின், துத்தநாகம் இதெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கெட்ட பாக்டீரியாவுக்கு எதிராக போராடும். அந்த பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்கும். சளியை நீக்கிற பண்பும் இந்த தேனுக்கு இருக்கு. சுவாச குழாயில் இருக்கிற தொற்று நோய்களை சரி செய்யும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கணுங்க. இதை ஒரு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கலக்கிக்கணும். இதை பாருங்க, அவ்வளோதாங்க. இதை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் சாப்பிட்டாலே போதும். சளி உடம்புல எங்கே இறுகி போயிருந்தாலும் சரி அதை இலக்கி வெளியே வர வச்சிடும். அடிக்கடி இருமல் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த இருமலை இது கட்டுப்படுத்தும். காய்ச்சல் இருந்தால் அதை குணமாக்கும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கும். அதனால எந்த கிருமிகளும் அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களை தாக்கிடாது. சளி, இருமல், காய்ச்சல் இருக்கிறப்ப காலையிலேயும் மாலையிலேயும் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து இதை சாப்பிடலாம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரம் 2 நாளைக்கு ஒரு வேளை மட்டும் இதை சாப்பிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இன்னும் சில குறிப்புகளையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காலையில் வெறும் வயிற்றுல 4-5 துளசி இலைகளை பறித்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை மென்று அதோட உமிழ்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே செலுத்தினாலே போதும், உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி தினம் ஒரு நெல்லிக்காயை எடுத்து சாப்பிடலாம். அதில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு. வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகிறப்ப எந்த கிருமிகளும் தொண்டை வழியாக நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கிராம்பை வாயில் அடக்கி வச்சுக்கிட்டு அதோட உமிழ்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளுக்கு இழுக்கலாம். இது கிருமி தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. இந்த காணொளி பற்றின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொளிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்போதான் எங்களுடைய அடுத்தடுத்த மருத்துவ காணொளிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.